12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஸ்டார்ட் பண்றோம். ஸோ யூனிட் 1ல இம்பார்ட்டன்ட்டா நான் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து இன்னைக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு யூனிட் 1 அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். இந்த கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல இம்பார்ட்டன்ட்டா நான் என்னெல்லாம் வந்து மார்க் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதுல என்னெல்லாம் இம்பார்ட்டன்டான யூனிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா, செகண்ட் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், இந்தியன் ஜுடிஷியரி. ஸோ ஃபர்ஸ்ட் 6 வந்து கம்பல்சரி படிக்கணும். இந்த சேலஞ்சஸ் ஆஃப் நேஷன் பில்டிங் இதுவுமே இம்பார்ட்டன்டான லெசன். நமக்கு டேரக்டா சிலபஸ்ல இல்லைனாலுமே இதுல சில பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்டா நமக்கு வந்து தேவை. அதுக்கடுத்து 8th பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட், 10th 11th 12th. ஸோ ஓவராலா இதுல வந்து நம்ம இந்தியா அண்ட் தி வேர்ல்டு இந்த ஒரு லெசனை தவிர மற்ற எல்லா லெசனுமே ஒன்ஸ் ரீட் பண்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட் இருக்கிற இந்த லிஸ்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா இந்த இப்போ வந்து 106 அமெண்ட்மெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கு. இதுல 103 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம டெலகிராம் சேனல்ல ரிமைனிங் இருக்கிற அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது ஒன்று வந்து கொடுத்துருக்கோம். அது தெரியல அப்படின்னா பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் லெசன்ல நான் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டண்டா நோட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மீனிங், ஃபங்க்ஷன், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ஸ் இது என்னங்கிறத ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. செகண்ட் சைட் பார்த்தீங்கன்னா கொலோனியல் ரூல் பேஸ்ட் ஆன் சார்ட்டர்ஸ், கவுன்சில் ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த பாயிண்ட்லாம் நான் ஏன் இம்பார்ட்டண்டா மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல நமக்கு வந்து நிறைய ஆக்ட்ஸ் வரும். அண்ட் இந்த சார்ட்டர்ஸ்லாம் எதுக்கு கொண்டு வந்தாங்க, அடுத்தடுத்து வந்து கவுன்சில் ஆக்ட்ஸ் என்ன, இது மூலியமா நமக்கு வந்து 1935ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து வந்திருக்கும். நிறைய டைம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்திருக்கும். 1935ல வந்திருக்கிறது நிறைய கொண்டு வந்திருப்பாங்க ஆக்ட். அதுக்கடுத்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் பாடி நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியா மாறி இருக்கு. அப்போ கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி எங்க இருந்து கன்வெர்ட் ஆயிருக்கு, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் பாடியில இருந்து. மற்ற எல்லாமே ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் பண்ணிருக்க பாயிண்ட்ஸ்ல நிறைய ஆக்ட்ஸ் கவர் ஆகும். அது என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன மார்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பாக்ஸ் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு. கான்ஸ்டியூஷன் இஸ் கால்ட் தி ஃபண்டமெண்டல் லா ஆஃப் லேண்ட். அப்போ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கறத ஃபண்டமெண்டல் லா ஆஃப் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே நமக்கு வந்து எந்த பாயிண்ட்ஸுமே கவர் ஆகல. நெக்ஸ்ட் சைடு வந்து நமக்கு யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிறது டிஸ்டிங்க்ட் கான்ஸ்டிடியூஷன். அப்போ யுனைடெட் கிங்டம் யூகேவோட கான்ஸ்டியூஷன் வந்து டிஸ்டிங்க்ட் கான்ஸ்டியூஷன். இதெல்லாம் நமக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறதுக்கு மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ்ல எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் தியோக்ராட்டிக் ஸ்டேட் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. தியோக்ராட்டிக் ஸ்டேட் அப்படின்னா அவங்க வந்து ஸ்டேட் விச் இஸ் நாட் செக்யூலர் இஸ் அ தியோக்ராட்டிக் ஸ்டேட். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட் ரிலீஜியன் இருக்காது. இப்ப இந்தியா அப்படின்னா இங்க வந்து யாரு வேணாலும் இருந்துக்கலாம், எல்லா மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த தியோக்ராட்டிக் ஸ்டேட் அப்படின்னா ஒரு கண்ட்ரில ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. இப்ப பாகிஸ்தான் அப்படின்னா அங்க முஸ்லீம் மட்டும் தான் இருப்பாங்க. அது ஸ்டேட் ரிலீஜியன் அப்படிங்கிறது அவங்களுக்குன்னு ஒண்ணு இருக்கும். அததான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. அங்க இருக்கிற கண்ட்ரி பாத்தீங்கன்னா அந்த ஹை போஸ்ட்ல இருக்கவங்க, ரிசர்வ்ல இருக்கிற எல்லா போஸ்ட்லயுமே அந்த பர்டிகுலர் ரிலீஜியனை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு வேற யாருமே அங்க வந்து நமக்கு இருக்க மாட்டாங்க. அதான் வந்து தியோக்ராட்டிக் ஸ்டேட். இந்த இடத்துல தியோக்ராட்டிக் ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பாத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் அப்படியே போனோம்னா ரெஃபரண்டம் அப்படிங்கறத பத்தி கொடுத்துருக்காங்க. இங்க ரெஃபரண்டம் அப்படிங்கிறது வந்து வாக்கெடுக்கிறது. வாக்கெடுத்து அதுல வந்து மெஜாரிட்டி யாரோ அவங்க. ஸோ யூஸ்ஃபுல் டு ஸ்டடி ஒர்க்கிங் ஆஃப் ரெஃபரண்டம் இன் சுவிட்சர்லாந்து. இப்போ சுவிட்சர்லாந்து தான் எக்ஸாம்பிள் வந்து ரெஃபரண்டம் எடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு பிரசிடென்ட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னா சுவிட்சர்லாந்துல இருக்க மக்கள் எல்லாருமே சேர்ந்து தான் அந்த பிரசிடென்ட்டை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சுவிட்சர்லாந்து. இது என்ன அப்படிங்கிறது ஒன்ஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. எல்லா பாயிண்ட்டும் ஒன்று விடாமல் ஹைலைட் பண்ணோம் அப்படின்னம்னா பாலிட்டி ஹிஸ்ட்ரிலாம் படிக்கிறது வந்து கஷ்டம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிறத வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அதில் ரொம்ப ரொம்ப தி பெஸ்ட் இம்பார்ட்டண்டாக இருக்கிறத வந்து தனியாக வந்து நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் பற்றி தனியாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல பெருசா நமக்கு வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரீட் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகுலரிசம் இன் இந்தியா. இங்க நமக்கு வந்து இந்த ஒரு என்டையர் பேராகிராஃப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. த 42nd அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. 3 வார்த்தையை வந்து 1976ல இந்திரா காந்தி பீரியட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படிங்கிறது ஏற்கனவே அதுல வந்து இருக்கும். எக்ஸ்ட்ராவா அதுல வந்து நமக்கு 3 வார்த்தை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அது என்னங்கிறத சேர்த்தி தான் இந்த டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் சாவரினை தவிர நமக்கு எக்ஸ்ட்ராவா என்ன சேர்த்திருப்பாங்க, சோசியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்திருப்பாங்க. நமக்கு பிரியாம்பிள்ல இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது இருக்கும். பட் இந்த 5 வேர்ட்ஸ்ல அது இருக்காது. சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக் இந்த 5 ஆர்டர் இம்பார்ட்டன்ட். இன்டெகிரிட்டி அப்படிங்கிறதும் பிரியாம்பிள்ல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நமக்கு யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் அப்படிங்கிறத பத்தி கொடுத்துருக்காங்க. ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி 1976ல நேஷனல் எமர்ஜென்சி வந்தப்போ இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கறத ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்தியன் கான்ஸ்டியூஷன் செப்பரேட்ஸ் த பவர் ஹரிசாண்டலி. நமக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் பவர் எப்படி செப்பரேட் பண்ணுதாமா, ஹரிசாண்டலா
செப்பரேட் பண்ணுது. அதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நமக்கு ரொம்ப ரிஜிடாவும் இல்ல, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாவும் இல்ல. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்க வேண்டியது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் நமக்கு வந்து எப்படி செப்பரேட் ஆகுதாமா, ஹரிசான்டலா செப்பரேட் ஆகுதாமா, அதே மாதிரி ரொம்ப இறுக்கமாவும் இல்ல, ரொம்ப நெகிழ்வுத்தன்மையாவும் இல்ல அப்படிங்கிறாங்க. Well drafted constitution will maintain the core values and will also adapt itself to changing environment. இதெல்லாம் நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பத்தி நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இந்த இடத்துல இம்பார்ட்டண்டா பாக்குறது வந்து மேக்கிங் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது நமக்கு சிலபஸ்ல டேட்டா கொடுத்துருக்க ஒரு டாபிக்கா இருக்கு. மேக்கிங்ல நிறைய இடத்துல நிறைய மேக்கிங் நம்ம பார்த்துப்போம். ஸோ எல்லாமே கம்பைல் பண்ணி ஒரு நோட்ஸ் நம்ம மேக் பண்ணி வச்சுக்கணும். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் மேக்கிங்ல நமக்கு provisional legislative assemblies indirectly elected the members of the constituent assembly. அப்போ நமக்கு கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளில ப்ரொவிஷனல் லெஜிஸ்லேட்டிவ் சேர்ந்த அசம்பிளி மெம்பர்ஸ் எப்படி பண்றாங்க, டைரக்டா எலெக்ட் பண்ணாம இன்டைரக்ட்லி எலெக்டட் மெம்பர்ஸ் தான் அவங்க வந்து இருக்காங்க. இந்த இடத்துல டைரக்டா யாரெல்லாம் இருந்தாங்க, இன்டைரக்டா யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம தனித்தனியா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் also composed of members along with the line suggested by the plan proposed by the committee of the British cabinet, also known as cabinet mission. அப்போ நமக்கு கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படிங்கிறத கேபினெட் மிஷன் அப்படின்னும் சொல்லப்படுது. நெக்ஸ்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் தான் டிராஃப்டிங் கமிட்டி. அதுல நமக்கு வந்து யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நேம் வரிசையா கொடுத்துருக்காங்க. மாதவ் ராவ், முகமது சாதுல்லா, அம்பேத்கர், அலாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், BN ராவ், நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த பிக்சர்ல லெஃப்ட்ல இருந்து ரைட்ல யாரு அப்படிங்கிறது இது ஒன்ஸ் வந்து பிக்சர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இந்த பேர்லாம் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும் அப்படிங்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு திஸ் பிளான் ப்ரொவிஷன்ஸ் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸை வந்து சீட்ஸ் எவ்வளோ அலோகேட் பண்ணணும் அப்படிங்கறத பாப்புலேஷன் வந்து 1:1 மில்லியன் படி அவங்க வந்து அலோகேட் பண்றாங்க. ஸோ எவ்வளோ பாப்புலேஷனுக்கு எவ்வளோ அப்படிங்கறத பத்தி தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து உங்களுக்கு கிளியரா விசிபிள் ஆகும். இது மட்டும் என்ன அப்படிங்கறத நீங்க கிளியரா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே மோர் than enough. நெக்ஸ்ட் நமக்கு வந்து மெம்பர்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல வந்து 292 மெம்பர்ஸ் வந்து டோட்டலா இந்த ப்ராவின்ஸ்ல டோட்டலா இந்த மெம்பர்ஸ் வந்து 292 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. அதுல பிரின்ஸ்லி ஸ்டேட் வந்து 93 சீட்டை வந்து அவங்க வந்து அனுப்பியிருப்பாங்க. ப்ராவின்ஸ் வேர் டு எலெக்ட் 292 மெம்பர்ஸ். டோட்டலா ப்ராவின்ஸ்க்கு வந்து 292 மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணணும். அதுல பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் மட்டுமே 93 சீட்ஸ் வந்து சென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து என்னெல்லாம் கம்யூனிட்டிஸ் இருந்தாங்க, ஹிந்துஸ், முஸ்லீம், சிக்ஸ், இவங்கெல்லாம் ப்ரொபோஷனல் படி அவங்கள வந்து பிரிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் நமக்கு எந்த முறைப்படி நமக்கு வந்து தேர்தல் நடத்தினாங்கன்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வித் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு. இதை ஃபுல்லா நம்ம எழுதும் போது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படிங்கறது எழுதணும். ஏன்னா ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சாரம் மூலம் தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் செலக்ஷன்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வாட் டு பி டிட்டர்மைன்ட் பை பிரின்ஸ்லி ஸ்டேட் தெம்செல்ஃப். இங்க பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படிங்கிறவங்க வந்து ப்ராவின்ஸ் அப்படிங்கிறது மாகாணத்தை சேர்ந்தவங்க, பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படிங்கிறது தனியா சுயமா வந்து இருப்பாங்களா, சுய ஆட்சி அரசர்கள் வந்து ஆண்ட மாதிரி அந்த இது வந்து 500+, 500க்கும் மேற்பட்ட பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்கள வந்து இன்டைரக்டா தான் எலெக்ட் பண்ணிருப்பாங்க எல்லா பிளேஸ்லயுமே. நெக்ஸ்ட் காம்போசிஷன் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. நமக்கு காம்போசிஷன் பொறுத்த வரைக்கும் இங்க நமக்கு 284 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது இந்த புக்ல கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு லக்ஷ்மிகாந்த்ல அப்டேட் பண்ணிட்டாங்க 285 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் 26 நவம்பர் 1949ல தான் இவங்க வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த சிக்னேச்சர் டு கான்ஸ்டியூஷன் ஃபைனலி பாஸ்டு. இவங்க வந்து பிரசன்ட் ஆகி சைன் பண்ணது என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 26 நவம்பர் 1949ல. நெக்ஸ்ட் பேஜ் நோட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் நமக்கு வந்து நியூ டெல்லி நடந்திருக்கு 9th டிசம்பர் 1946ல. ஒரு டைட்டில் வந்து எலெக்ஷன்ஸ் ஆஃப் டெம்பரரி சேர்மன் அப்படிங்கிற டைட்டிலா இருக்கு. இங்க நமக்கு கிருபாலினி அப்படிங்கிறவரு இவரை சொல்லியிருப்பாங்க, கிருபாலினி நீங்க சார்ஜ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது கிருபாலினி இல்ல நம்ம வந்து பிரான்ஸோட முறைப்படி பிரான்ஸ்ல வந்து வயதுல யாரு அதிகமான ஏஜா இருக்காங்களோ அவங்களதான் வந்து டெம்பரவரி பிரசிடென்டா இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவரை கிருபாலினி ரெக்வஸ்ட் பண்ணிருப்பாரு. அடுத்து ஃபைனல் மீட்டிங் நமக்கு வந்து அவர் டைட்டில் சைனிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். மார்க் பண்ணிக்கோங்க 24th ஜனவரி 1950ல வந்து நமக்கு வந்து இருக்கு. மொத்தமா 12 வால்யூம் இருந்திருக்கு. 9th டிசம்பர் 1946ல இருந்து 24th ஜனவரி 1950 வரைக்கும் தான் நமக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட் நடந்திருக்கு. இந்த இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பக்கம் இந்த ஒரு இயரை வந்து நமக்கு கேட்டுட்டே இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் சோர்சஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். சோர்சஸ் வந்து அவங்களே அழகா இங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து பெருசா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் வந்து ஆகற மாதிரி இருந்தாலுமே
இத நீங்க தனியா எடுத்து படிக்கும்போது, உங்களுக்கு வந்து மனப்பாடம் பண்றதுக்கு இது கஷ்டமா இருக்கும். ஏன்னா, ஒரு பேரு குடுத்து, அப்படியே அதுல என்னலாம் கொண்டு வந்தாங்கன்னு வரிசையா குடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால, இத நமக்கு வந்து எடுத்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இத மேப் ஃபார்மேட்ல எப்படி சிம்பிளா படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்குறோம். சேலியன்ட் ஃபீச்சர்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கிற வேர்ட்ஸ் மட்டும் சொல்றேன். அந்த வேர்ட்ஸ வச்சு நம்மளே ஓனா ஸ்டோரி பில்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். இந்த பேர பார்த்தா தெரிஞ்சிருச்சு. நம்ம இந்தியாவோட தான் ரொம்ப நீளமா லாங்கஸ்ட்டா இருந்த ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து சாவரன், சோஷியலிஸ்ட், செக்யூர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். இதுபடி யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ். நமக்கு வந்து ஒட்டுமொத்த யூனிவர்ஸுமே ஒரு 18 வயசு மேல ஆனா ஓட்டு போடலாம் அப்படிங்கிறத ஒற்றுமையா கொண்டு வந்துடுறாங்க. அடுத்து 42வது அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம் வந்துச்சு? நெக்ஸ்ட் பார்லிமெண்டரி சிஸ்டம் பார்க்குறோம். பார்லிமெண்டரி சிஸ்டம்ல எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேட்டிவ். நமக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரியில எக்ஸிக்யூட்டிவ் இஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேட்டர். நமக்கு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இருக்கு. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து 1955. இதுல மொத்தமா வந்து 5 விஷயம் படி நம்ம சிட்டிசன்ஷிப்பை அக்வயர் பண்ணலாம். பர்த், டெசன்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன், இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. இந்த 5 விஷயங்கள் மூலம் வந்து நம்ம அக்வயர் பண்ணலாம். எனக்கு வந்து குடியுரிமை வேணும் அப்படின்னு. 3 விஷயங்கள் மூலமா குடியுரிமை ரத்தாயிரும். அது அடுத்தது வந்து நமக்கு 27th February 2015 இது வரைக்கும் நமக்கு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் வந்து நமக்கு லோக்சபால இன்ட்ரடியூஸ் ஆனது எப்போ அப்படின்னா 27th February 2015ல. அதுபடிதான் நமக்கு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அப்படிங்கிறது வந்திருக்கு. சர்டிபிகேட் வந்து நேச்சுரலைசேஷன் ஆகணும் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணி தான் அதை வாங்கணும். 12 மந்த்ஸ் வந்து நம்ம இமீடியட்லி ப்ரிசீடிங் த டேட் ஆஃப் அப்ளிகேஷன். நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால கொடுக்கணும். சர்வ்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 12 மந்த்ஸ் நம்ம 12 மாசமாச்சும் இங்க இருந்தாதான் அப்ளிகேஷன் வந்து வேலிட் ஆகும். நெக்ஸ்ட் யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் அப்படின்னா ஒரு பர்சனுக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிறது. எல்லாருக்குமே ஓட்டுரிமை வேணும். ஒருத்தர் ஒரு ஓட்டு தான் போடணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி சிஸ்டம். இந்த இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டெகிரேட்டட், இண்டிபெண்டா நமக்கு வந்து சுயமா இருக்கிறது, சுதந்திரமா இருக்கிறது. இன்டெகிரேட்டட்ங்கிறது ஒருங்கிணைந்த நீதிமன்றம். நீதிமன்றம் பிரான்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா தனித்தனியா இருக்கும். இங்க ஒரு நீதிமன்றம், இங்க ஒரு நீதிமன்றம், இங்க தனித்தனியா நீதிமன்றங்கள் வந்து இருப்பாங்க. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட், ஹை கோர்ட்டுக்கு மேல சுப்ரீம் கோர்ட். இப்ப டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஒரு கேஸ் வந்து அப்ளை பண்றாங்க அப்படின்னா, இங்க வந்து நமக்கு கேஸ் சாதகமா அமையலைன்னா நம்ம போயிட்டு ஹை கோர்ட்ல அப்பீல் பண்ணலாம். அங்க சாதகமா அமையலைன்னா நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணலாம். இப்படி மேல மேல அப்பீல் பண்ணிட்டே நம்ம வந்து போகலாம். ஸோ இதோட இந்த லெசனை வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன அப்படிங்கிறதுல இருந்து நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பார்ட் 2ல வந்து ரிமைனிங் இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் சொல்லிட்டு புக் பேக் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துறேன். தேங்க்யூ.